ஏன் தெருவில் இருக்கக்கூடிய அதை என் வார்டில் வந்து விசில் அடிக்கக்கூடாது, ஒலிபெருக்கி மூலமாக கூப்பிடுங்கன்ற மாதிரி இருக்காங்க. ஒருவேளை அப்படி கருத்து கணிப்பில் வந்து அவங்களுக்கு தாவேக்கா வந்து அதிக இடங்களை கைப்பற்றுவாங்கன்னு வந்து அவங்க வரட்டுமே, அதில் என்ன பெருசாக குடிமொழிக்க போயிட போகுது. அதிமுகவில் இருக்கவங்கலாம் இங்கே தாவேக்காக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இது வந்து என்ன சொல்ற, கிட்டத்தட்ட தேர்தல் கமிஷன்ட்ட போய் கொடுத்துருவாங்களா, எல்லா கட்சிக்காரையும் என்கிட்ட வந்துட்டாங்க, நீ தேர்தல் நடத்தாத நாங்கள் முதல்வரில் அறிவிப்பாருவோல. நீங்கள் வேறு இதை சொன்னோன்னு தான் ஞாபகம் இருக்குது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு 60% மேலே வாக்கு இருக்குன்றாரு. இந்த இருபெரும் கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? குறிப்பாக சொல்ல போனால் காங்கிரஸுக்கு அந்த அளவுக்கு இங்கே வாக்கு வங்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பெரியார் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து 2 திராவிட கட்சிகளுமே வச்சுருக்காங்க. இப்போ இவங்க அமைச்சராக வராங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க துறையில் இருக்கிற எல்லா அலுவலகத்திலையும் பெரியார் ஃபோட்டோவை எடுங்கம்பாங்க. இது என்னவாக போகும்? புதுசாக மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகள் சாவர்கர் ஃபோட்டோவை அப்படிம்பாங்க. அது என்னவா வந்து பார்க்கப்படும் அப்படின்றது. பாதிப்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா சேவியர். இன்றைய 3ஆம் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சியை. இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்காக ஊடகவியலாளர் கார்த்திக் மற்றும் ஊடகவியலாளர் ரங்கபாண்டி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். அரசியல் களம் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. தேர்தல் வரப்போது, தேதி அறிவிக்க போறாங்க. ஏப்ரல் 2ஆம் வாரம் அப்படிங்கிற ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. இப்போ கள நிலவரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தாவேக்கா ஒரு முக்கியமான சக்தி அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறது நடுவில் அப்படி நியூஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு அடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்க்க முடியாது. தாவேக்காக்கும் திமுகவுக்கும் ஒரு மோதல் நடந்திருக்கு. ஒரு சர்வே எடுக்க போன இடத்துல அந்த சர்வே எடுத்ததன் காரணமாக திமுகவில் இருக்கிறவங்களாம் தாவேக்காவில் இருக்கிறவங்கள அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம். இன்னொரு பக்கம் விசில் தடை செய்யப்படுங்கிற விஷயங்கள். விசில் வந்து எதற்காக தடை செய்யணும், அதுவும் ஐபிஎல்லாம் விசில் தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தப்போ அங்கே மட்டும்தான் தடையா, இனிமேல் இது தடை தொடருமா, அப்புறம் சிவகங்கையில் ஒரு சம்பவம்னு நிறையா இருக்குது. இதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். முதல்ல விசில் தடை, அந்த சர்ச்சை ஒரு பெரிய விஷயமா இருக்குல்ல. நான் வந்து விசில் வந்து ஒரு சின்னமாக இப்போ அறிவிச்சாலும் ரொம்ப நாளாகவே கிரிக்கெட்டில் எல்லாரும் விசில் அடிக்கிறது, விசில் எடுத்துகிட்டு போகிறதுங்கிறது சகஜமான ஒரு விஷயமா தான் இருந்திருக்கு. இன்றைக்கி திடீர்னு அது எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயமும், அதனால் சின்னம் வந்து பெருசாக வளர்ந்துரும்னு நினைக்கிறாங்களா, இல்லை இதை வேணான்னு சொல்கிறது மட்டும் பேச பொருள் ஆகாதா? இந்த பூனை கண்ணை ஊர்னா வந்து உலகமே இருட்டுன்ற மாதிரி இருக்குது. விசில்ன்றது வந்துட்டு ஒரு அடையாளம், ஒரு விழிப்புணர்வு. பள்ளிகள்லாம் இப்போ விசிலை தடை பண்ணிடுவாங்களா? ஏற்கனவே கிரிக்கெட் விளையாட்டில் மைதானங்களுக்கு கொண்டு போக செல்லக்கூடிய தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்குது. அதில் வந்து புதுசாக வந்துட்டு இப்போ இந்த விசிலையும் கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சத்தில் இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து இப்போ சமீபத்தில் வந்து உலகக்கோப்பை கிரிக்கெட் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் வந்து சென்னையில் நடக்கிறப்ப அந்த அறிக்கை வந்திருக்கு. அதே போல் தொடர்ந்து இப்போ ஐபிஎல்லையும் இந்த தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போ விசில் சென்னை பொறுத்த வரைக்குமே நம்ம சென்னைக்கு விசிலை போட்டுன்னு தான் ஒரு பாட்டு இருக்குது, எல்லாமே அதை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரசிகர்கள். இது தாவேக்காவுக்கு விசில் கொடுத்ததுனால மக்கள் எல்லாமே அப்படியே அந்த விசிலை பார்த்து மயங்கிடுவாங்களான்றாலும் கிடையாது. சரியா? அதனால் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு அச்சத்தின் காரணமாக இது ஏதோ விஜய்க்கு இவங்க வந்து இப்போ தடுக்கிறதுனால வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெருசாக இது பண்ணுறாங்களோன்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் சிவகங்கையில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கவுன்சிலர் என்ன பண்ணிருக்காரு, தூய்மை பணியாளர் எப்பயுமே இந்த குப்பைகள் வாங்குறதுக்கு விசில் அடித்து மக்களை வந்து வர வச்சு, அது ஒரு விசில்ன்றது வந்துட்டு ஒரு பறை அந்த முரசு கொட்டுற மாதிரியான ஒரு அறிவிப்புக்கான ஒரு இசையாக தான் இங்கே பார்க்கப்படுது. அப்போ வந்து ஏன் தெருவில் இருக்கக்கூடிய அதை என் வார்டில் வந்துட்டு விசில் அடிக்கக்கூடாது, ஒலிபெருக்கி மூலமாக கூப்பிடுங்கன்ற மாதிரி இருக்காங்க. இந்த ஒரு அச்சம் வந்துட்டு திமுக மத்தியில் வந்து ஒரு பெரிய ஒரு விசில் மேலே தாவேக்கா மேலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்திகிட்டே இருக்குது. அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு பயம் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னாலும் கூட இது ஒரு செயல்கள் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை நிச்சயம் தான் நேற்று வந்து துறைமுகம் தொகுதியில் வந்துட்டு தாவேக்கினர் வந்து ஒரு சர்வேக்காக போயிருக்கதா சொல்லப்படுது. அதில் வந்து திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் மோதலப்பட்டு திமுகவினர் தாக்கியிருக்காங்க. அது வழக்கு வரைக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த போக்கு வந்து திமுகவோட அச்சத்தை பார்க்குறதா இல்லை தாவேக்கா வளர்ச்சி அடைஞ்சிருக்கான்றத மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கிறது. இல்லை, ஆக்சுவலாக திமுகவினுடைய அச்சத்தை தான் அது காட்டுதுன்னு சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க 1000 தான் இல்லை நாங்கள் அப்படிலாம் பயப்பில்லை அப்படின்னு சொன்னாலும் அவங்களோட தொடர்ச்சியான செயல்பாடுகள் இருக்குல்ல, அது வந்து அவங்க வந்து தாவேக்காவை பார்த்து அவங்களுக்கு வந்து களத்தில் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது அப்படின்றத நம்ம தவிர்க்க முடியாது. இப்போ அந்த தாக்குதல் நடந்த சம்பவங்கிறது இருக்குல்ல, உண்மையிலே அது கண்டிக்கக்கூடியது தான். கண்டிப்பாக ஜனநாயகத்தில் எல்லாருக்குமே ஆதரவு எதிர்ப்புங்கிறத தாண்டி
அதாவது வந்து ஜனநாயக ரீதியாக எல்லாருக்குமே ஒரு கருத்து சுதந்திரம் இருக்குது. அப்படின்னும் போது அவங்க வந்து ஒரு கருத்து கணிப்பு எடுக்க போகிறதா சொல்லப்படுது. அவங்க போகிறாங்க அப்படின்னா, ஒருவேளை அப்படி கருத்து கணிப்பில் வந்து அவங்களுக்கு தாவேகா வந்து அதிக இடங்களை கைப்பற்றுவாங்கன்னு வந்தால் கூடமே வரட்டுமே. அதில் என்ன பெருசாக குடிமொழிகை போயிட போகுது. எல்லாருமே இன்றைக்கி ஒவ்வொரு ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல என்ன சொல்கிறாங்க, 3% தான் டிஃப்ரென்ஸ் இருக்குன்றாங்க. இன்னொரு பத்திரிகை நிறுவனம் என்ன சொல்லுது, 15% வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது, 12% டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லுது. இன்னொரு இது என்ன சொல்லுது, விஜய்க்கே கிட்டத்தட்ட 20லேருந்து 25% இருக்குது அப்படின்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து கணிப்புகளை வந்து தேர்தல் சமயங்களில், இன்னும் சொல்லப்போனால் கட்சிகளே வந்து வேறு அவுட் சோர்சிங் வந்து இவங்களே இது பண்ணி இந்த மாதிரியான விவாதங்களை கிரியேட் பண்ணுறதுங்கிறது இயல்பில் முந்தைய காலகட்டங்களில் நம்ம பார்த்தது தான். ஆனால் அது தாக்குதலுக்கு ஆட்படுத்துறது வந்து உண்மையிலே கண்டிக்கக்கூடியது. இதில் பியூட்டி என்னன்னு வைங்களேன், ஆதவர்ஜுனா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதாவது வந்து அவங்கள போய் அந்த மருத்துவமனையில் பார்த்துட்டு வந்து அதில் என்ன சொல்கிறாரு, நேரடியாக சவால் விடுறாரு. என் சட்டையில் கை வச்சு பாருங்க அப்படின்னு வந்து சேகர்பாபு அவர்களுக்கு அவர் வந்து நேரடியாக சவால் விடுறாரு. காலம்புற சேகர்பாபு அவர்கள் வந்து பத்திரிகையாளரை சந்திக்கிறார். அவர் என்ன தொனியில் சொல்கிறாரு அப்படின்னா, என்ன பிரச்சனை நடந்து நீங்கள் போய் முதல்ல விசாரிங்க, விசாரிச்சுட்டு எது உண்மையோ உண்மையான செய்தியை வந்து நீங்கள் வெளியிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். காரணம் என்னென்னா, அவங்க வந்து அப்படியெல்லாம் சர்வே எடுக்க வந்ததுனால தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்படலை அப்படின்னு. அதில் இவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து, ஒரு கர்ப்பிணி பெண்ணை வந்து தாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வருது. இது சரி தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கால் உண்மையிலேயே தாக்குதலுக்கு ஆட்படுத்தப்பட்டிருந்தாங்க அப்படின்னா அது வன்மையாக கண்டிக்கக்கூடியது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஆதவர்ஜுனா வந்துட்டு இந்த சவால் முன்னாடியே சமீப காலமாக ஆதவர்ஜுனா தொடர்ச்சியாக சவால் விடுறாரு. அவருடைய பேச்சில் எல்லாமே வந்துட்டு சவாலை தாண்டி ஒரு நகைச்சுவைக்கு உள்ளாக்கப்பட்டதா வந்து பார்க்கப்படுது. இல்லை அதுதான் என்ன சீரியஸ்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு விசிகா பற்றி ஒரு விமர்சனம் வச்சார். அதுக்கப்புறம் விசிகா தொண்டர்கள் எல்லாமே தாவேக்காக்கு வந்துட்டாங்க, நீ 20 பேருக்குட்டாங்க. மறுபடியும் விசிகா போட்டு அடி அடின்னு வெளுத்த பின்னாடி சமூக வலைதளங்களில் அடி வெளுத்த பின்னாடி என்ன பண்ணுறாரு, இல்லை நான் அப்படி சொல்லலைன்னு சொல்லிட்டு மன்னிப்பிக்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, டக்குன்னு வந்துட்டு அதிமுகவில் இருக்கவங்கெல்லாம் இங்கே தாவேக்காக்கு வந்துட்டாங்க அப்படின்றாங்க. இது வந்து என்ன சொல்கிறது, கிட்டத்தட்ட தேர்தல் கமிஷன்ட்ட போய் கொடுத்துருவாங்களா, எல்லா கட்சிக்காரையும் என்கிட்ட வந்துட்டாங்க, நீ தேர்தல் நடத்தாத நாங்கள் முதல்வர் அறிவிப்பார் போல. நீங்கள் வேறு இதை சொன்னோன்னு தான் ஞாபகம் வருது. திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர், எங்களுக்கு கிட்டத்தட்ட எங்கள் கூட்டணி என்டிஏ கூட்டணிக்கு 60% மேலே வாக்கு இருக்குன்றாரு. எனக்கு என்ன கதைன்னே தெரில. அவர் 60%ன்றாரு, இவங்க 40%ன்றாங்க. மொத்தமாக போலிங் ஆனதே 70% தான் இது வரைக்கும் தமிழ்நாட்டு அரசியலில் ஆயிருக்கு. இது எப்படி எடுத்துக்கிறது? இல்லை இப்போ இதை சொல்லுவாங்கல்ல, எங்கள் கட்சிக்கு 2 கோடி பேர், எங்கள் கட்சினா டே மக்கள் தொகை கூட்டினாலே அவ்வளோ கிடையாதா, ஒவ்வொரு கட்சிக்கான 2 கோடின்றா என்ன கிளம்புன்ற மாதிரி ஆகிக்கிட்டு இருக்கு இந்த சூழல் இப்போதைக்கு. கண்டிப்பா. ஆனால் இப்போ தேர்தல்னால் கூட்டணி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற விஷயம். இந்த பக்கம் விசில் சர்ச்சை போகுது, இதெல்லாம் ஒரு பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா, கூட்டணியில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது எப்போ முடியும்னா அது ஒரு முடியாத ஒரு விஷயம் மாதிரி போய்கிட்டே இருக்குது. என்னதான் இவங்க வந்து ஒரே கூட்டணியில் இருக்காங்க, திமுக எடுத்தாலும் சரி அதிமுக எடுத்தாலும் சரி, இப்போ திமுகவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணியில் இருக்காங்க, சீக்கிரமாக முடிவெடுப்பாங்க, அவங்க குழு அமைக்கணும்னு சொல்கிறாங்க, இவங்க நாங்கள் அமைக்க போகிறோங்கிறாங்க. பட் இன்னும் ஒரு கன்க்ளூஷன் அப்படிங்கிற விஷயம் வரல. என்ன கவுண்ட் கொடுக்க போகிறாங்க, இப்போ அவங்க கேட்குற தொகுதியும் இவங்க கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதும் ஒரு நிலையில் வந்து நிற்கவே நிற்காது. ஏன்னா அவங்க அது ரொம்ப அதிகமாக கேட்குறாங்க. இவங்களோட மைண்டில் இருக்கிறது முன்னாடி கொடுத்ததை விட கம்மியாக கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. இது வந்து என்னைக்கு சுமூகமாகும், இவங்களுக்கு உண்மையாகவே ஒரு பிரச்சனை ஆகுமாங்கிற நினைக்கிற நேரத்திலேயே அவங்க வந்து திட்டுறது, வெளியே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை பற்றி பேசுறது, கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே வந்து காங்கிரஸ்ல இருந்துட்டு திமுக வந்து எங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்கன்றத சொல்றத தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. திமுகவும் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய இதெல்லாம் நாங்கள் சொல்றதை கேட்டுட்டு எடுத்துக்கோங்க அப்படின்னு இப்போ அமைச்சர் ராஜகண்ணப்பன்லாம் ஒரு பேச்சில் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸ் கொடுக்கறத வாங்கிட்டு அமைதியா இருக்கணும், இப்போ மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் அப்படி தானே இருக்காங்க, இவங்க மட்டும் ஏன் வராங்க, நாங்கள் தான் அவங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுக்குறோம், அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்குற டிமாண்டை நாங்கள் எப்படி ஃபுல்ஃபில் பண்ணுவோம், நாங்கள் கொடுக்குறத அவங்க ஏற்றுக்கணுங்கிற அவங்க ஒரு தலைமை போக்கில் நாங்கள் தான் முன்னாடின்ற ஒரு விஷயத்த மனப்பான்மையில் பேசுகிறாங்க. இது ஒரு சுமூகமாகுமான்னு பார்த்தா இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி அப்படின்னு எடுத்தாலுமே அவங்க வந்து இப்போ மோடி அவர்கள் வந்தப்போ மேடையில் எல்லாரும் கை கொடுத்து ஒரு பிம்பம் கொடுத்தாங்க அப்படின்னாலுமே உள்ள ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ யாருக்கு என்ன தொகுதி கொடுக்கறதுங்கிறது, இப்போ இபிஎஸ் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் பார்கெயின் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருந்தாலுமே பிஜேபி கேட்கக்கூடிய கவுண்ட்டும் இவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து வெற்றியை வந்து முடிவு பண்ணுற இடத்துல ஒரு விஷயமான ஒரு முக்கியமாக பார்க்கப்படும் போது அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் அது கொடுத்தாதான் அவங்க வந்து அதில் சாட்டிஸ்ஃபை ஆவாங்க. அதுவும் முக்கியமான தொகுதிகளை கேட்குறாங்க. அதிமுக பலமாக இருக்கக்கூடிய தொகுதிகளை பிஜேபி கேட்கும்போது அது யாருக்கு பிரச்சனையாக போய் முடியும் அப்படிங்கிற ஒரு சலசலப்பு போகுது. ஸோ இந்த இருபெரும் கட்சிகளுடைய கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு இந்த தேர்தலில் ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக இப்போ வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில் வந்துட்டு இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்து பங்கு முழக்கத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய ஒரு சர்ச்சை, ஒரு வார்த்தை மோதல் எல்லாம் நடந்த பின்னாடி கனிமொழி அவர்கள் போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் கனிமொழிகிட்டே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மதிக்கிறது இல்லை, மதிப்பு கிடையாது, அடிமட்டத்தில் நீங்கள் சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றலை, அதாவது மீன்ஸ் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்குறுதி மாதிரி கொடுத்த விஷயங்கள் நிறைவேற்றலை, கட்சியினருக்கு வந்து நீங்கள் மதிக்க மாட்டேன்றீங்கன்ற மாதிரியான ஒரு போக்கு இருக்குது. திமுகவினர் வந்து ஒரு டாமினேட் மனப்பான்மையிலே இருக்கிறதா வந்து ஒரு குற்றச்சாட்டுகளையும் சொன்னதாக தகவல் கிடைக்குது. அதன் அடிப்படையில் அதுக்கப்புறமும் ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக்கா தனித்துண்டா கூட 18% வாங்குன்றவங்களாம் சொன்னார். ஒரு குழப்பமான சூழல் இருந்துச்சு. இதுக்கிடையில் தான் வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி வந்து போயிட்டு டெல்லியில் போயிட்டு ராகுல் காந்தியெல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்த பின்னாடி இன்றைக்கி வந்து 22ஆம் தேதி திமுக வந்து ஒரு குழு அமைக்கப்படும் பேச்சுவார்த்தைக்கானதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்னென்னா காங்கிரஸ் கேட்கக்கூடிய தொகுதிகள் திமுக கொடுக்குமா கொடுக்காதான்றது ஒரு பெரிய இதாக இருக்குது. இந்த சீட் ஷேரிங்கில் பிரச்சனை வருமா அப்படின்றதான் எல்லா இதுவுமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால் காங்கிரஸுக்கு அந்தளவுக்கு இங்கே வாக்கு வங்கி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. எல்லாமே இங்கே இருக்க பூத் கமிட்டியில் செயல்படுறது முதல் கொண்டு திமுக தான் இருக்குது. இது இங்கிட்டு பாஜகவுக்கும் பொருந்தும். அதிமுக தான் வேலை செய்ய போகுது. திமுக அதிமுக அந்த 2 கட்சி தான் களத்தில் இறங்கி வேலை செய்ய போகுது. காங்கிரஸ் சரி பாஜகவும் சரி இன்னும் தங்களுடைய இருப்பை வந்து இன்னும் உறுதிப்படுத்தக்கூடிய சூழல் தான் தமிழகத்தில் இருந்திருக்கு. காங்கிரஸ் ஒருவேளை ஆண்ட கட்சியாக கூட இருக்கலாம், ஆனால் அதோட தடம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு இருப்புன்றது ரொம்ப பெரிய அளவில் இல்லை. ஸோ இந்த சூழலில் வந்துட்டு 2 கட்சிகளுமே தங்களுடைய கூட்டணியை வந்து இப்போ இந்த தேர்தலில் வலுப்படுத்துறதுக்காக அதிக சீட்டு கேட்கும் பொழுது 2 கட்சியுமே பாதமாக இருக்குது. ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக வலுவாக இருக்கக்கூடிய தொழிலில் பாஜக கேட்குது, காங்கிரஸ் திமுக வலுவாக இருக்கக்கூடிய தொகுதிகளில் காங்கிரஸ் கேட்குது, அது அதிகமாக கேட்குதுன்றப்ப இந்த 2 கட்சிகளுக்குமே இப்போ பெரிய கட்சியாக பார்க்கக்கூடிய 2 கட்சிகளுக்குமே ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு. அது வந்து கண்டிப்பாக தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சிகளுக்குள்ள கூட்டணிகளுக்குள்ள ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் தான் சொல்ல முடியும். ஆனால் கார்த்தி, இப்போ ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்பவே முக்கியமாக பார்க்கப்படுது. சிறு சிறு கட்சிகள் கூட அதை பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஆட்சியில் பங்கு வேணும். ஆனால் ஒரு சதவிகிதம்ங்கிறது அவங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அது வந்து ஆட்சியில் பங்கு கொடுத்தா அது எப்படி ஒரு இதுவாக இருக்குங்கிற ஒரு பெரிய டாக் போயிட்டே இருக்குது. இப்போ கூட்டணி கட்சிகள் அந்த முக்கியமான பிரதான கட்சிகள்கிட்ட ஆட்சியில் பங்குன்னு கேட்குறத எப்படி பார்க்குறீங்க? அதனுடைய இல்லை, அது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அது சாத்தியப்படுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அது இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கூறுக்கு வந்து அது எதிரானது அப்படின்னு கூட பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னா, ஆமாம், அரசியலமைப்புக்கே கிட்டத்தட்ட எதிரானதுன்னு சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கால் நாளைக்கு வந்து என்டிஏ கூட்டணி இவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணி அமைஞ்சு என்டிஏ கூட்டணிக்கு வந்து இவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்குறாங்க அப்படின்னாலே என்ன ஆகும்? அவங்க வந்து ஹிந்தியை வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கோரிக்கையாக இருக்கும். அப்போது கொள்கை சார்ந்த ஒரு முடிவை எடுக்கும்போது இப்போ இவங்க வந்து ஒரு 3 அமைச்சர் கொடுக்குறாங்க அப்படின்னு வைங்களேன், அந்த 3 அமைச்சர்களும் என்ன சொல்லுவாங்க, எங்களுக்கான சுற்றறிக்கைகள் ஹிந்தியில் கொடுங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி இல்லை அப்படின்னா இவங்க ஒரு கொள்கை ரீதியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க, எங்களுக்கு ஹிந்தி வேண்டாங்க, எங்களுக்கு நீட் வேண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுத்துகிட்டு வரும்போது கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியில் அதாவது அமைச்சராக இருக்கக்கூடியவர்களே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவங்க போர்க்கொடி தூக்குவாங்க. அதெல்லாம் முடியாதுங்க, ஹிந்தி எங்களுக்கு வேணும், அதெல்லாம் முடியாதுங்க, நீட்டை கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வருவாங்க. அப்போது இது சாத்தியமே கிடையாது. அப்புறம் நீங்கள் எலெக்ஷனில் ஓட்டு போடுறீங்க அப்படின்னா நம்ம தான் வந்து என்னவா புரிஞ்சுக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பர்சன்ஸை அசியூம் பண்ணிக்கிறோம். இந்த தடவை வந்து எடப்பாடி ஒரு தனி மனிதர், அதே மாதிரி வந்து ஸ்டாலின் அப்படிங்கிறவருக்கோ அல்லது இதுக்கு முன்னாடி வந்து எம்ஜிஆர் அவர்களுக்கோ அல்லது ஜெயலலிதா அவர்களுக்கோ அல்லது கலைஞர் அவர்களுக்கோ அண்ணா அவர்களுக்கோ ஓட்டு போடுறோங்கிறது ஒரு லேமன் பர்செப்ஷனாக நம்ம இது பண்ணுறோமே தவிர ஆக்சுவலாக நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னா தேர்தல் ஆணையத்தினுடைய இதுபடி அவங்க முன்வைக்கிற செயல் திட்ட வடிவம் அப்படின்னு ஒன்று வாக்குறுதி கொடுக்குறாங்கல்ல, தேர்தல் வாக்குறுதிகளை அடிப்படையாக வச்சு தான் நம்ம வாக்கு செலுத்துகிறோம். இந்த வாக்குறுதிகளுக்கு நீங்கள் வாக்கு செலுத்துறீங்களா இல்லை இந்த வாக்குறுதிகளுக்கு வாக்கு செலுத்துறீங்களாங்கிறது தான். நாளடைவில் நம்ம லேமன் பர்செப்ஷனில் இவருக்கான்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோமே தவிர உண்மையிலே நம்ம வாக்கு செலுத்துறது எந்த கொள்கை ரீதியான வாக்குறுதிக்கு நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா. அப்படின்னும் போது தமிழ்நாடு ஒரு கொள்கை ரீதியான முடிவு எடுக்கும்போது ஆட்சியில் பங்குன்னா தேசிய கட்சிகள் வேற ஒரு பார்வையை கொண்டாந்து இங்கே வைக்குதுன்னா அது ஏற்றுக்க முடியாது. அப்படின்னும் போது அதனால தான் அண்ணா அவர்கள் அப்போவே என்ன சொன்னாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 67 இருந்து இங்கே ஒரே ஒரு சிஸ்டம் தான் வந்து இரு திராவிட கட்சிகளுமே வந்து ரொம்ப வலிமையாக முன்னெடுத்துட்டு வராங்க. அது காரணம் என்ன? அது என்ன அண்ணா சொன்னது தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது. அப்படின்னும் போது தமிழ்நாட்டு அரசியலில் இந்த கூட்டாட்சி அப்படிங்கிறது வந்து செட் ஆகாது. இல்லை, இதுக்கு வந்து பிரதிநிதித்துவ அதாவது வாக்குரிமை, அதாவது ஒவ்வொரு கட்சிகள் வாங்கக்கூடிய பிரதிநிதித்துவத்தில் இருக்கலாம், அடிப்படையில் அது இருக்கட்டும். வாக்குகளின் அடிப்படையில் வந்து ஒரு ஆட்சியில் அதிகாரத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டால் மட்டுமே அது ஒரு தீர்வாக இருக்க முடிய ஒரு கூட்டணி ஆட்சியாக வந்து இருக்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் பெறப்படாது.
இப்போ இப்படி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி பல்வேறு கட்சிகள் கூட்டணியிலேருந்து கூட ஒரு தன்னிச்சையான ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதே போல் இங்கேயும் வந்துடும். இப்போ திமுக கூட்டணி ஜெயித்தாலும் கூட விசிகாவுக்கு ஒரு அதிகாரங்கள் கொடுத்தாலும் கூட இப்போ இந்த வேங்கவியல் மாதிரியான பிரச்சனைகளுக்கு வந்துட்டு வேறு மாதிரியான ஒரு இது இருக்கும். இப்போ வந்து ஒரு தோழமை சுற்றலோடு சொல்கிறவங்க நாளைக்கு வந்து உறுதியான ஒரு நிலைப்பாடு எடுத்து இது இப்படி தான் நடக்கணுவாங்க. அப்போ அவங்க ஆட்சி செய்யக்கூடிய நிர்வாகத்துக்கு வந்துட்டு ஒரு பெரிய சிக்கலாக இருக்கும். அப்படின்றப்ப அது இன்னும் ஒரு சிக்கலான ஒரு சூழலை கண்டிப்பாக உருவாக்கி. இப்போ நாளைக்கு வந்து என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வருது அப்படின்னா பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாரோ ஒரு 2 பேர் 3 பேர் அமைச்சராக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தமிழ்நாட்டு அரசியலில் 2 திராவிட கட்சிகளுமே பெரியாரை தான் வந்து முன்னோடியாக எடுத்திருக்கிறாங்க. எல்லா நிர்மலா சீதாராமன் அவர்களே நாடாளுமன்றத்தில் என்ன சொன்னாங்க, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பெரியார் ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து 2 திராவிட கட்சிகளுமே வச்சுருக்காங்க. இப்போ இவங்க அமைச்சராக வராங்க அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க துறையில் இருக்கிற எல்லா அலுவலகத்திலையும் பெரியார் ஃபோட்டோவை எடுங்கம்பாங்க. இது என்னவாக போகும்? புதுசா மாதிரியான தேவையில்லாத பிரச்சனைகள் சாவர்கர் போட்டோவை அப்படிம்பாங்க. அது என்னவா வந்து பார்க்கப்படும் அப்படின்றது இருக்குல்ல. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல தொடங்கி மிகப்பெரிய முரண்பாடுகளை வந்து அது எடுத்துட்டு வரும். அப்படின்னும் போது அது மக்கள் நலனுக்கு எதிரானது தான். 2 பேரும் ஒரு விஷயத்துல தெளிவா இருக்காங்க. அது எடப்பாடி அவர்களா இருக்கட்டும் இல்ல ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், ஆட்சியில் பங்குங்கிறதுக்கு இங்க வாய்ப்பே கிடையாது. அதில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அதுதான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு ஆரோக்கியமானது அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கணும். இப்போ வேற ஒரு ஜாதி ரீதியான அமைப்பு, ஒரு ஜாதி ரீதியான கட்சி இருக்குது, ஜாதிய பின்புலத்தோட அந்த சமூக மக்களினுடைய வாக்கு வங்கியை மட்டுமே நம்பி அரசியல் செய்யக்கூடிய பல கட்சிகள் இருக்காங்க. அந்த கட்சிகள் உள்ள வருது அப்படின்னும் போது முற்போக்கு பேசக்கூடிய திமுக, முற்போக்கு பேசக்கூடிய அதிமுக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பேசுகிறாங்க, நம்புகிறோம், பேசிக்கிட்டு இருக்காங்க, அஃபிஷியலாக பேசுகிறாங்க. அன்அஃபிஷியலாக வந்து இருபெரு கட்சிகளுமே வந்து இங்கே களத்தில் என்னவா இருக்காங்கங்கிறது வேற. ஆனால் அஃபிஷியலாக அவங்க யாருமே வந்து ஜாதி ரீதியான இதுக்கு வந்து அவங்க அஃபிஷியலாக முன் வரதில்லை. அப்படின்னும் போது அவங்களோட ஜாதி ரீதியான ஒரு தலைவர்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னா அது என்னவாக மாற்றப்படும் அப்படின்றது இருக்குல்ல. இந்த சிக்கல்கள் வந்து தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் வரும். அப்போ இந்த கல்டிவேஷன்ஸ் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக. இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சியாக இருக்கிறத வந்து அவங்க கூட்டணியாகவே இருக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. ஆட்சிக்குள்ளே வந்தாங்க அப்படின்னா பல முரண்கள், அதுவும் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். மக்கள் நலனுக்கு அது பிரச்சனையாக இருக்கும்னு சொன்னீங்க. ரொம்ப சரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பாஜகவினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகத்தினுடைய பொறுப்பு வந்து மாற்றப்பட்டிருக்கிறார். அவர் அந்த பதவியில் வந்து விடுக்கப்பட்டிருக்காரு. ஏன்னா ஏற்கனவே இப்போ பாஜகவில் வந்து ஒரு சின்ன ஒரு மீட்டிங் வந்து கமலநாயகத்தில் நடந்த பின்னாடி மறுபடியும் தனியாக வந்து ஒரு இடத்துல வந்து பாஜகவுடைய தலைவர்கள்லாம் பேசி இவருடைய பதவி வந்துட்டு அதாவது அவருடைய அந்த பதவியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்த ஒரு பதவி அவர் கொடுக்கப்படும் என்ற மாதிரி சொல்லப்படுது. இதன் பின்னணியில் வந்து அண்ணாமலை இருக்கதா சொல்லப்படுது. இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா இப்போ அவங்களுக்கு வந்து ஆர்எஸ்எஸ்ங்கிறது வந்து அது ஒரு எப்படி சொல்கிறது, ஹிடன் அஜெண்டாங்கிற மாதிரி தான். அவங்க வந்து பிஜேபி இது வந்து அவங்களோட அரசியல் முகம், ஆர்எஸ்எஸ்ங்கிறது அவங்களோட கருத்தியல் முகம். அப்போது ஆர்எஸ்எஸ்குள்ளார என்ன நடக்குதுங்கிறத அவங்க பகிரங்கமாக எங்கேயுமே வெளியிட்டது கிடையாது. இப்போது இந்த காலகட்டம்ங்கிறது என்னென்னா அவங்க வந்து ஒவ்வொரு பதவிக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு காலம் வந்து அவங்க பதவி காலம் வச்சுருக்கிறாங்க. அந்த பதவி காலம் முடிஞ்சு அவரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 1 இயர் ஆல்ரெடி. இல்லை, ஆல்ரெடி ஒரு 15 வருஷமாக இருக்காரு. ஆமாம். ஆனால் வந்து அவர் இந்த பதவியில் வந்து 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணதாக சொல்லப்படுது. இப்போ இந்த செய்தியுமே அஃபிஷியலாக வெளில வரல. இந்த செய்திகள் வந்து என்னென்னா வெளி வட்டாரங்களிலிருந்து சோர்சஸ் மூலமாக தான் எல்லாரும் சொல்கிறாங்களே தவிர அவங்க பகிரங்கமாக எங்கேயும் அறிவிக்கலை. ஆனால் ஒரு செய்தி உண்மை என்ன அப்படின்னா, திரு கேசவ விநாயகம் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் வந்து அங்கே ஒரு நல்ல டேர்ம்ஸ் இல்லை அப்படின்றதும், அவர் மாநில தலைவராக இருக்கும்போதே வந்து இவரோட செயல்பாடுகளை வந்து அவர் வீடியோஸ் ஆமாம் அது கிட்டத்தட்ட அவரோட ஆடியோ வீடியோலாம் வந்து இருக்கிறதாகவும் அதை வந்து அவர் த்ரெட்டன் பண்ணுறதாகவுமே வந்து அவங்களுடைய கட்சி சார்ந்த நபர்கள் வந்து குரூப்பாக வந்து அங்கே இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா வந்து இவருக்கு பின்னால் வந்து ஒரு சிலர், அவருக்கு பின்னால் ஒரு சிலர் அப்படிங்கிற மாதிரியான துருவ அரசியல் வந்து அதிகமாக தமிழ்நாடு பாஜகவில் இருக்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான். அப்போது இந்த டீமுக்கு வந்து அவரை பிடிக்கல அப்படிங்கிறதும், இவர் தொடர்ச்சியாக அவரை பற்றி கம்ப்ளைண்ட் மேலே கொண்டு போனார் அப்படின்னும், அவர் இவரை பற்றின கம்ப்ளைண்ட்டை மேலே கொண்டு போனார் அப்படிங்கிறதும் முன்னாடியே பேசணும் ஒன்று தான். அதன் அடிப்படையில் இந்த என்டிஏ கூட்டணி அமையும் போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முன்னாடியே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களோட மாநில செயலாளரை மாற்றினீங்கன்னா தான் நாங்கள் கூட்டணிக்கு வருவோங்கிறத அவங்க ரொம்ப ஃப்ராங்காகவே அவங்க பத்திரிகைகளையும் சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நயினார் நாகேந்திரன் மாறினார், இங்கே கூட்டணியும் உறுதியானுச்சு. அதுக்கு பிற்பாடு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய அதிருப்தியில் இருக்கார். அவர் வந்து ஒரு 6 தொகுதிகள் மட்டுமே பொறுப்பாளராக அறிவித்தாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் அவர் வந்து என்ன சொன்னார், என்னோடய அப்பாவோட உடல்நிலை கருதி நான் அந்த 6 தொகுதி பொறுப்பை வந்து என்னால் ஏற்க முடியாதுன்னு சொன்னார். அப்போது ஏதோ ஒரு இடத்துல அவரோட அதிருப்தி தான் அதில் வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரியும் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு செய்தி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
அவருக்கு வேற ஒரு பொறுப்பு, ஒரு உயர்ந்த பொறுப்பு வழங்குறதா சொல்லியிருக்கிறாங்க. அமித்ஷா இங்கே சென்னை வரும்பொழுது அதுக்கான அறிவிப்பு கூட வெளியிட 14ஆம் தேதி வந்து காதலர் தினத்தன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வராரு. அன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு பொறுப்பு வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமாம் கார்த்தி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 14ஆம் தேதி வராரு. அதை தொடர்ந்து என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 13ஆம் தேதி விஜய் அவர்களும் கூட்டம் போட போகிறாரு சேலத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயமும் போயிட்டு இருக்கு. ஸோ சேலம் கூட்டத்துக்கான அறிவிப்புகள் வரும் அப்படின்னு, ஏன்னா அதுக்கான பெர்மிஷன் இன்னும் பிரச்சனையில் இருக்குன்றாங்க. ஆனால் கொடுத்துருவாங்க, கண்டிப்பாக அந்த கூட்டம் இருக்கும். அந்த கூட்டத்துக்கு அப்புறம் அமித்ஷா வர்ற கூட்டமும் ஒரு முக்கியமான கூட்டமாக பார்க்கப்படும். இன்னும் அரசியல் களத்தில் பல்வேறு விஷயங்கள் இருக்க போது தொடர்ந்து பேச போகிறோம். இந்த மாதிரி உங்களுக்கு உடனுக்குடனே அரசியலில் நடக்கக்கூட பேசப்படாத விஷயங்கள் பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பை த பீப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்ககிட்ட இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பற்றி பேசுறதுக்காக நாங்கள் திரும்ப வந்து சந்திக்கிறோம். உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது நான் பவித்ரா, கார்த்திக் மற்றும் ரங்கபாண்டியன். வணக்கம்.